நிச்சயமாக பானு, அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூடுமோ என்ற அச்சம் தற்போது பரவி வருகிறது. இதில் சர்வதேச அளவில் ராணுவ பலம், அணு ஆயுத பலம் என இந்தியா பலம் வாய்ந்த வல்லரசாக திகழ்கிறது. பாகிஸ்தானுக்கும் பெரிய பலம் உண்டு. ஆனால் தற்போது ஒரு ஒப்பீட்டு அளவிலே இரு நாடுகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தற்போது பார்ப்போம். முதலாவதாக நீங்கள் பார்க்கும்போது அந்த நீயா நானா போட்டியிலே ராணுவ பலம் ஒரு ஒப்பீடு பார்க்கும்போது மொத்தமா மக்கள் தொகையை பார்ப்போம். முதலில் மக்கள் தொகையில் இந்தியாவை பொறுத்த மட்டிலே 140 கோடியே 91,28,296 பேர் இருக்கிறோம். அதே போன்று பாகிஸ்தானுடைய மக்கள் தொகை என்று பார்த்தால் 25 கோடியே 23,63,571 தான் இருக்கிறது. இதில் வேறுபாடு என்று பார்த்தாலே கிட்டத்தட்ட 100 கோடியே 110 கோடி வித்தியாசம் இருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மக்கள் தொகையை பார்க்கும் பொழுது. அதே போன்று ராணுவத்தினர் எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது நீங்கள் ராணுவத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஆக்டிவான ராணுவ வீரர்கள் என்று பார்த்தால் 14,55,550 பேர் இருக்கிறோம். பாகிஸ்தானை பொறுத்த மட்டிலே 6,54,000 பேர் தான். அதாவது இந்தியா அவர்களை போல 2.25 மடங்கு அதிகமாக வித்தியாசம் மட்டும் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர், 8,01,550 பேர் இந்தியாவிலே கூடுதலாக இருக்கிறார்கள். இந்தியாவுடைய ராணுவ பலம், ராணுவத்தின் எண்ணிக்கை என்று பார்த்தால் உலக அளவிலேயே 2வது இடத்திலே இந்தியா இருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் இந்திய ராணுவம் இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக நீங்கள் அடுத்த கார்டனை பார்க்கும்பொழுது துணை ராணுவத்தினர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ரிசர்வில் உள்ள வீரர்கள் என்று பார்த்தால் ரிசர்வில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதாவது இவர்கள் உடனடியாக ராணுவத்தில் வர வேண்டும், போரிட வர வேண்டும் என்று அழைத்தால் உடனே வரக்கூடிய வீரர்களாக இருப்போம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 11,55,000 பேர் இருக்கிறார்கள். பாகிஸ்தானை பொறுத்த மட்டிலே 5,50,000 பேர் தான் இருக்கிறார்கள். இதுவும் கிட்டத்தட்ட 6,05,000 பேர் அதிகமாக இந்தியாவில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ராணுவ வீரர்கள் அல்ல, ராணுவத்திற்காக வேண்டும் என உடனடியே வந்து போராடக்கூடிய அளவுக்கு தயார் நிலையில் இருப்பவர்கள். முன்னாள் ராணுவர்களாக இருக்கலாம் அல்லது ராணுவத்தில் சேர ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கலாம், எனவே உடனடியாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் துணை ராணுவ படையினர், பேரா மிலிட்டரி போர்சஸ் என்று கூறுவார்கள். சிஆர்பிஎஃப், சிஏஎஸ், பிஎஸ்எஃப் என்ற பல, இந்தோ டிபோட்டியன் படை என பல படைகள் இருக்கின்றன. இவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் 25,27,000 பேர். இது பாகிஸ்தானை பார்க்கும்போது வெறும் 5 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்தியாவிலே கூடுதலாக துணை ராணுவ படையினர் இருக்கிறார்கள். இது உலக அளவில் இதிலும் துணை ராணுவ படையிலும் இந்தியா 2வது இடத்திலே இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக நாம் விமானப்படையின் பலம் எப்படி இருக்கிறது, இந்தியாவிலே விமானப்படை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவிலே மொத்தமாக 2,229 ராணுவ படைக்கு தேவையான விமானப்படைக்கு தேவையான விமானங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தானை பார்த்தால் வெறும் 1,399. இதிலும் 830 விமானங்கள் இந்தியா கூடுதலாக வைத்துள்ளது. உலக அளவில் இந்தியாவுடைய ரேங்க் என்று பார்த்தால் விமானப்படையிலே 4வது இடத்தில் இருக்கிறோம். பாகிஸ்தானுடைய ரேங்க் என்று பார்த்தால் 7வது இடத்திலே இருக்கிறோம். எனவே இதுவே உங்களுக்கு பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. அதே போன்று போர் விமானங்கள் பல வகைகள் இருக்கின்றன. அதில் ஃபைட்டர் ஏர்கிராப்ட் என்று பார்த்தால் 513 விமானங்கள், போர் விமானங்கள் நம்மிடையே இருக்கின்றன. அதே போன்று பாகிஸ்தானிலே 328. இதிலும் வித்தியாசம் 185 விமானங்கள் கூடுதலாக இந்தியாவில் இருக்கிறது. இந்தியா உலக அளவிலே 4வது இடத்தில் இருக்கிறது, பாகிஸ்தான் 6வது இடத்திலே இருக்கிறது. அதே போன்று நேரடி தாக்குதல் விமானங்களிலே நேரடியாக தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள், தாக்குதலுக்கு மட்டுமே டெடிகேட்டட் அட்டாக் என்று கூறுவார்கள். இது 130 விமானங்கள் இந்தியாவில் இருக்கிறது. பாகிஸ்தானிலே 90 விமானங்கள் இருக்கின்றன. அதே போன்று ராணுவ போக்குவரத்து விமானங்கள் என்று பார்த்தால் இந்தியாவிலே 270. இந்த போக்குவரத்து விமானங்கள் சரக்கில் எடுத்து செல்வது, வீரர்களை ஏற்றி செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய விமானங்கள். இதிலே இந்தியா உலக அளவில் 4வது இடத்திலே இருக்கிறது. 270 விமானங்களை வைத்திருக்கிறோம். பாகிஸ்தான் வெறும் 64 தான் வைத்திருக்கிறது. இந்த விமானங்களை தளவாடங்கள் எடுத்து செல்வதற்கும் பயன்படுத்துவோம். சில சமயங்களில் பீரங்கிகளை கூட இதில், கவச வாகனங்கள் எல்லாம் இதில் எடுத்து செல்வார்கள். எனவே 270 இருக்கிறது. மிகப்பெரிய விமான ராணுவ போக்குவரத்து விமானங்களை இந்தியா வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.